Hello everybody, hi. Yes, so welcome to Vedantu and now Shravanee Ma'am. So yaarlam class vandirkeenga, just say hi in the chat section. Okay, so I think after a long time we are meeting இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 10 days ஆச்சு உங்களை வந்து பார்த்து. So let me know how are you all. என்னுடைய ஆடியோ வீடியோ வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ டுடே நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா chapter 12 உடைய நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ கரெக்டா நீங்க வந்து கோஆப்ரேட் பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா சூப்பர் டூப்பரா we can complete it in another few minutes. Okay, so ஒரு 30 minutes 40 minutesல நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸையும் வந்து முடிச்சிடலாம். Okay, you can also ask whatever doubts you have in the chat section. Okay, so chat sectionல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் doubts இருக்கு அப்படின்னா definitely you can ask. Okay, super. So யாரெல்லாம் லைவ் செஷன் வந்திருக்கீங்களோ லைக் பட்டனை வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க. And then there is a very very important announcement. I want each and every one of you, இப்ப லைவ் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் இருக்கு, 𝑚VSAT அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மெகா வேதாந்தோ ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு எப்படி படிக்கணும், என்ன ரொம்ப முக்கியமா படிக்கணும், என்ன ப்ரிப்பரேஷன் எல்லாமே நாங்க சொல்லி தரோம்டா. ஆனா இப்பவே நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ அக்டோபர் 5th 11th and 12th வந்து நமக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். நாங்க ஏன் இந்த எக்ஸாம் வந்து எழுதணும் அப்படின்னா ஆல் இந்தியா லெவல்ல நம்மளோட ரேஞ்ச் எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆல்சோ 2 crore, imagine, சே நான் படிக்கிறப்பலாம் ஏன் இந்த எக்ஸாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. 2 crore worth of cash awards இருக்கு, 150 crore worth of scholarships இருக்கு, and up to 100% of வேதாந்தோல நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 100% வரைக்கும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஆல் இந்தியா ரேங்க்ல நம்ம எங்க வரோம் அப்படிங்கறத நம்ம இது மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ டு ஜாயின் திஸ். ஓகே, டெலிகிராம் மேம் கைட் ஆர்டர் பண்ணவங்களுக்கு ஓபன் பண்ண டெலிகிராம் சேனல் காணாம போயிடுச்சு. அப்படிலாம் காணாம போகாதுடா, நீங்க திருப்பி ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா, அது எப்படி காணாம போகும். சோ எவ்ரிபடி உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா 𝑚VSATக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்கடா. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல்சோ கைட் புக்ஸ் நிறைய பேர் ஆர்டர் பண்ணிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் ஆல் த 3 மினிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முக்காவாசி பேர் வாங்கிட்டீங்க. ஸோ கைட் புக்ஸ் வந்து வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுதுடா, சாரி ஃபார் தட். ஸோ கைட் புக்ஸ் யாரெல்லாம் ஆர்டர் பண்றீங்களோ இட் வில் டேக் 7 days to 10 days டா. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு தான் கொஞ்சம் லேட்டா வருது. இதுக்கப்புறம் ஆர்டர் பண்றவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் சீக்கிரமா வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா, சோ கைட் புக்ஸ் வாங்கின எல்லாருக்குமே ஆல்ரெடி ஒரு டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ண சொல்லி மெயில் பண்ணிருக்கோம். மறக்காம உங்க மெயில் ஐடியை செக் பண்ணுங்க. ஓகே, சோ நம்ம ஸ்டேட் போர்டுக்காகவே we have launched a guide book, அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ இப்போ நம்மளுடைய தீமின்னல் கோர்ஸுக்கு யாரும் ஜாயின் பண்ணாதீங்க, இப்போ ஜாயின் பண்ணாதீங்க. தீமின்னல் கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ண போறோம். ஓகே, சோ ஆகஸ்ட் 15th அன்னைக்கு எக்ஸாக்ட்டா வெயிட் பண்ணுங்க. சோ 3999 இருக்கு இல்லையா, அதை விட ரொம்ப 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 கம்மி காஸ்ட்டுக்கு ஒரு ஹோல் இயர் கோர்ஸ் அன்னைக்கு உங்களுக்கு வந்து வரும். ஓகே, சோ அதுல தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி தர போறோம். வீக் டேஸ் ஃபுல்லா எவ்ரிடே 2 hours ஆஃப் லைவ் செஷன் அண்ட் அதோடைய ரெக்கார்டட் செஷன்ஸ், PDF, அது மட்டும் இல்லாம நீட் JEE கான ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு கம்ப்ளீட்டா அவைலபிளா கிடைக்க போகுது. சோ ஃபார் 11th and 12th standard students கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இல்லம்மா நான் குவார்டர்லி பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா குவார்டர்லி பேட்ச் மட்டும் 999 வந்து இருக்குடா 1 மந்த்துக்கு. சரியா, சோ ஆகஸ்ட் 15th இருந்து செப்டம்பர் 18th வரைக்கும். ஓகே, 1 month crash course for quarterly. சோ அதுக்கு நீங்க டார்கெட் குவார்டர்லி பேட்சும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சோ கேன் வி பிகின்? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? ஓகே, சோ எஸ், நிறைய பேர் கைடு ஆர்டர் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் டிலே இருக்குடா கைடு வரதுக்கு. ஓகே, சோ இதுக்கப்புறம் கைடு ஆர்டர் பண்றவங்களுக்கு இட் வில் டேக் அரௌண்ட் 7 days, மேக்ஸிமம் 10 days வரைக்கும் ஆகுது. ஆல்ரெடி கைடு ஆர்டர் போட்டவங்களுக்கு 2 daysல உங்களுக்கு டிஸ்பேட்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா, டன். சோ எல்லாருமே டக்கு டக்குன்னு சாட்ல வந்து ஒரு ஃபயர் போடுங்க.
ஜனா நீங்க ஜேஇ எடுத்த அயோனிக் ஈக்விலிபிரியம் ஃபுல்லா பார்த்தேன் 12th சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை முடிச்சுட்டு இது கண்டினியூ ஆர் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் மேம் என்னடா கேக்குறீங்க இத கவனிடா நம்ம நேமிங் ரியாக்ஷன் நீங்க ஆல்ரெடி படிக்கல அப்படினா this class is very very important okay so உங்க அட்டெண்டன்ஸை வந்து லைக் பட்டன்ல வந்து ஸ்மாஷ் பண்ணிடுங்க ஓகே எஸ் வெரி குட் சூப்பர் செம ஓகேவா சூப்பர்டா நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா வெரித்தனமா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐ வாண்ட் யூ டு டேக் நோட்ஸ் ப்ளீஸ் டேக் நோட்ஸ் அப்பதான் நீங்க எக்ஸாம் நேரத்துல வந்து நீங்க ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ரியாக்ஷன் வந்து என்னது அப்படினா இட் இஸ் ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ஓகே சோ ஃபர்ஸ்ட் இந்த ரியாக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கற அந்த தியரியை நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஓகே அசிட்டைல் குளோரைட் குரூப் இருக்கு இல்லையா மேம் அசிட்டைல் குளோரைட் குரூப்னா எனக்கு என்னன்னு தெரியாத மேம் அப்படிங்கறவங்கலாம் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம் அசிட்டைல் குளோரைடு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லடா இந்த ஆசிட் இருக்குல்ல இது என்ன ஆசிட் அசிட்டிக் ஆசிட் கரெக்ட்டா திஸ் இஸ் a ஆசிட் சோ இந்த ஆசிட் குரூப்ல நீங்க இந்த OH தூக்கிட்டு அதுக்கு பதிலா குளோரின் போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க அப்படினா அதுதான் அசிட்டைல் குளோரைட் குரூப் ஓகே 8th சாப்டர் லைன் பை லைன் முடிச்சிட்டேன் இதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரி லைன் பை லைன் எடுங்க மேம் கண்டிப்பாடா டெஃபினட்டா ஓகே சோ இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படினா அசிட்டைல் குளோரைட் குரூப் ஆர் ஆசிட் குளோரைட் குரூப் சோ நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் ரோசன்மண்ட் ரிடக்ஷன்னாலே அசிட்டைல் குளோரைடை நம்ம ரியாக்டன்ட்ல எடுத்துக்க போறோம் ஓகே அது கூட ரிடக்ஷன் இருக்கு இல்லையா ரிடக்ஷன்னாலே என்னது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான் வந்து ரிடக்ஷன் இல்லையா அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான் ரிடக்ஷன் சோ நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஹைட்ரஜனை வந்து நம்ம ஆட் பண்றோம் ஓகே சோ இந்த ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்ட் யாரு அப்படினு பாத்தீங்கன்னா இட் இஸ் பெல்லேடியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் பேரியம் சல்ஃபேட்ல இந்த ரியாக்ஷன் நடக்குது சோ இதுதான்டா நம்மளுடைய ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் நமக்கு ஆல்டிஹைட் என்ன ஆல்டிஹைட் அசிட்டால்டிஹைடு வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது சூப்பர் சோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்கலாம் இந்த ரியாக்ஷனை எப்படி கரெக்ட்டா எழுதினா நமக்கு ஃபுல் மார்க் கொடுக்க போறாங்க ரைட் ஓகே ஆசிட் குளோரைட் குரூப்னா நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிருக்கேன் என்னது CH3COCl குரூப் கரெக்ட்டா CH3COCl குரூப் தான் நம்ம ஆசிட் குளோரைட் ஆர் அசிட்டைல் குளோரைட் அப்படினு சொல்றோம் இட் இஸ் ரியாக்டிங் வித் H2 in presence of what reagents லாம் என்னது palladium in presence of barium sulfate இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கறத நீங்க வந்து கரெக்ட்டா லிசன் பண்ணணும் இங்க இருக்கக்கூடிய one of the ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா வெளியில போய்டுவாங்க சோ அந்த ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா வெளியில போயிடுச்சு அப்படினா எனக்கு மீதி என்ன இருக்கு ரிமைனிங் என்ன இருக்கு CH3COH CH3COH இந்த COH நான் எப்படி எழுதிக்கிறேன்னா CHO ன்னு எழுதிக்கிறேன் அவ்வளவுதான் CHO so what is this இதுதான் நம்மளுடைய அசிட்டால்டிஹைட் so இப்போ வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து you are going to have quizzes and all okay so பார்க்கலாம் இன்னைக்கு அந்த குவிஸ்க்கு யார் கரெக்ட்டா ஆன்சர் பண்றீங்க அப்படினு சரியா ஓகே சோ அந்த குவிஸ் உடைய ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன தெரியுமா ரோசன்மண்ட் ரிடக்ஷன் ஓகே இது வந்து குவிஸ் ரோசன்மண்ட் ரிடக்ஷன்ல நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் என்ன எல்லாரும் இப்போ நோட் பண்ணி வெச்சுக்கோங்க லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் கேக்குற அந்த 10 குவிஸ் இல்லனா 5 குவிஸ்க்கு யார் கரெக்ட்டா கமெண்ட் பண்றீங்க அப்படி நம்ம வந்து பார்க்கலாம் இன்னைக்கு சரியா ஓகே சோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது ரோசன்மண்ட் ரிடக்ஷன்ல நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம் வாட் இஸ் தி ப்ராடக்ட் அப்படிங்கறத எழுதிக்கோங்க okay so let's go to the next reaction so இப்போ first பார்த்த reaction எல்லாருக்குமே clear-ஆ புரிஞ்சது இல்லையா very good so next reaction is Stephen's reaction அடுத்த reaction வந்து பாத்தீங்க அப்படினா it is Stephen's reaction எல்லாரும் நோட்ஸ் எடுக்கலாம்டா நான் டெட் ஸ்லோவா தான் சொல்லி தரேன் டெஃபினட்டா நீங்க நோட்ஸ் எடுக்கலாம்
ஓகே சோ இந்த ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்டிஹைட் குரூப் ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் ஓகே ஆல்டிஹைட் குரூப் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் இங்கேயும் நம்ம அசிட்டால்டிஹைட் தான் ப்ரிப்பேர் பண்றோம் பட் ஃப்ரம் ஸ்டீஃபன் ஞாபகம் வச்சுக்கோ ஸ்டீஃபன் சைனைட் சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ சைனைட் யூ நோ சைனைட் இஸ் அ பாய்சன் ரைட் சோ ஸ்டீஃபன் வந்து சைனைட் சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ சோ நம்ம இங்க வந்து அல்கைல் சயனைடு குரூப் எடுத்துக்கிறோம் அல்கைல் சயனைடு குரூப் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அல்கைல்னா என்ன குரூப் ஆர் குரூப் ஆல்கேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா அதான் அல்கைல் குரூப் மீதைல் ஈதைல் ப்ரோபைல் இதெல்லாம் சொல்றோம் ரைட் சோ RCN இதுதான் அல்கைல் சயனைடு சோ அல்கைல் சயனைட்ல இருந்து நம்ம ஆல்டிஹைட் குரூப் RCHO ஓகே வாட் இஸ் திஸ் ஆல்டிஹைட் குரூப் நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா இந்த ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் வெரி குட் சோ லெட்ஸ் டேக் நம்ம இங்க என்ன அல்கைல் குரூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ளீஸ் ஆன்சர் மீ உங்க क्वेश्चन என்னப்பா what is your question சோ இங்க நம்ம வந்து என்ன ஒரு அல்கைல் சயனைடு எடுத்துக்கிறோம் நம்ம வந்து மித்தைல் சயனைடு குரூப் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகே which is CH3CN ஓகே CH3CN ஓகே மேம் இப்போ இங்க வந்து நம்ம என்ன reagents வந்து யூஸ் பண்றோம் அப்படினா stannous chloride in presence of HCl ஓகே SnCl2 in presence of HCl okay so first வந்து எனக்கு என்ன நடக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க நம்ம we are adding hydrogen டா ஓகே இதுல நம்ம என்ன ஆட் பண்றோம் அப்படினா ஹைட்ரஜனை வந்து நம்ம ஆட் பண்றோம் H2O வந்து நம்ம ஆட் பண்றோம் ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த ஹைட்ரஜன் போயிட்டு நம்ம ஆட் ஆக போகுது எப்படி ஆட் ஆக போகுது அத தான் நீங்க லிசன் பண்ணனும் சோ இங்க ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும் இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆயிடும் நான் பாண்ட் போட்டு எழுதாம I just put arrow mark and then write so that you will be easy to remember so இங்க பாருங்க இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆகும் இந்த கார்பன்ல போயிட்டு ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆகும் ஓகே ஆட் ஆச்சுனா ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் பார்க்கலாமா ஆட் ஆச்சுனா ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் Shravanee Ma'am is one of the topmost teaching in chemistry for also reactions so my dear juniors don't lose this type of teaching follow her way I bet you will reach your goal in chemistry thank you Ayyappan and what are you doing now கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க பழைய ஸ்டூடண்ட்லாம் வந்திருக்காங்க எஸ் பா சோ நமக்கு இப்போ ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும் CH3 ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு ஓகே நம்ம இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன் சாரி ஓகே அல்கைல் சயனைடு நம்ம வந்து எடுத்துக்கல ஓகே இங்க நம்ம வந்து என்ன சயனைடு எடுத்துட்டு இருக்கோம் அப்படினா கரெக்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன் ஓகே சோ இங்க நமக்கு CH3 இதுல வந்து ஒரு விஷயம் தான் நம்ம அந்த ஹைட்ரஜன் ஆட் பண்ணது தான் நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு கார்பன்ல போயிட்டு ஆட் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் ஆக்சுவலி எங்க தெரியுமா ஆட் ஆகுது இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகுது இந்த நைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆகுது 8th சாப்டர் லைன் பை லைன் நான் டீச் பண்றேன்டா இப்போ இது நீங்க எல்லாரும் கவனிங்க ஓகே சோ கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆயிடும் நைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு நமக்கு ஆட் ஆயிடும் அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்க அப்படினா இந்த கார்பன் நைட்ரஜன் எப்படி இருக்கும் தெரியுமா கார்பன் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்டா இருக்கும் கார்பனுக்கும் நைட்ரஜனுக்கும் நடுவுல நமக்கு ட்ரிபிள் பாண்ட் வந்து இருக்கும் சோ CH3 CH கரெக்ட்டா இங்க ஹைட்ரஜன் போய் ஆட் ஆயிடுச்சு கண்டிப்பா இந்த ட்ரிபிள் பாண்ட்ல ஒரு பாண்ட் பிரேக் ஆயிருக்கு பிரேக் ஆனா தானே ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆக முடியும் சோ NH CH3 CH NH ஓகே சோ இப்போ நமக்கு இமின் கிடைச்சிருக்கு இத நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன தெரியுமா பண்றோம் 2 ஸ்டெப்ஸ் நடக்கும்டா இந்த ரியாக்ஷன் வாட்டர் கூட ரியாக்ட் பண்றோம் இதுக்கு பேர் தான் ஹைட்ராலிசிஸ் அதாவது வாட்டர் யூஸ் பண்ணி பாண்ட் பிரேக் பண்றதுக்கு பேர் தான் என்னது அப்படினா ஹைட்ராலிசிஸ் ஓகே சோ நான் பாண்ட் வந்து என்ன பண்றேன் அப்படினா இப்படி பிரேக் பண்றேன் சோ இப்படி பிரேக் பண்றப்போ வாட்டர் இஸ் கெட்டிங் ஆடட் எப்படி ஆட் ஆகுது இங்க வந்து எனக்கு H2O இங்க வந்து எனக்கு ஆக்ஸிஜனும் வந்து ஆட் ஆகும் ஓகே இப்படி ஆட் ஆச்சு அப்படினா நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் நல்லா கவனிங்க NH கூட H2 ஆட் ஆச்சு அப்படினா NH3 அமோனியாவா அது நமக்கு வெளியில போய்டும் இந்த சைடு பாருங்க CH3 CHO what is this acetaldehyde CH3 CHO வந்து என்னது acetaldehyde ஓகே சோ acetaldehyde வந்து நமக்கு
ப்ராடக்டா கிடைக்கும். ஓகே, கிளியரா? புரிஞ்சுதா? எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதாடா? ரியாக்ஷன்ஸ் மட்டும் போதும்டா. நீங்க ரியாக்ஷன்ஸ் கரெக்டா எழுதிட்டீங்க அப்படினாலே they will give you full mark. Okay, so don't worry at all. Okay, நீங்க ரியாக்ஷன்ஸ் கரெக்டா எழுதிட்டீங்க அப்படினாலே they will give you full mark. Okay, super. So ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம எட்டார்ட் ரியாக்ஷன் பார்க்க போறோம். அடுத்து பார்க்க போறது வந்து என்னது அப்படினா எட்டார்ட் ரியாக்ஷன். ஓகே, சோ எட்டார்ட் ரியாக்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம் தெரிஞ்சுக்கலாமா? What are we doing in எட்டார்ட் ரியாக்ஷன்? சோ இங்கேயும் நம்ம ஆல்டிஹைட் தான் ப்ரிப்பேர் பண்றோம், ஆனா பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்றோம். எதுல இருந்து நம்ம பென்சால்டிஹைட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா டொலுவீன்ல இருந்து பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, சோ நல்லா ரிமெம்பர் பண்ணுங்க. வாட் இஸ் டொலுவீன்டா? டொலுவீன்னா என்னது சொல்லுங்க பார்க்கலாம். Toluene we are preparing benzaldehyde. What is toluene? Let me know. Toluene உடைய molecular formula என்னது? So இப்ப benzene ring இருக்குலையா? So benzene ringல methyl group CH3 group இருக்கிறதுக்கு பேர் தான் நம்ம toluene அப்படின்னு சொல்லுவோம். So toluene benzaldehyde. அப்போ அந்த CH3 group தூக்கிடுங்க, தூக்கிட்டு CHO group போட்டுருங்க. So we got benzaldehyde as the product. இது ரியாக்ஷன் இல்ல. ரியாக்ஷன் எப்படி நடக்குதுன்னு ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தேன், சரியா? சோ நல்லா கவனிங்க. சோ நம்ம ரியாக்ஷனுக்குள்ள டைரக்டா போகலாம். So here I am taking the toluene. So benzene ringல methyl group CH3 group இருக்கு, அதுதான் வந்து என்னது அப்படின்னா toluene. So tolueneல நான் யார் கூட வந்து ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா I am reacting it with chromyl chloride. Okay, do you know what is chromyl chloride? என்ன தெரியுமா? CrO2Cl2, two molecules of CrO2Cl2. Okay, so இதுதான் வந்து நம்மளுடைய chromyl chloride in presence of carbon disulfide. Okay, in presence of carbon disulfide. இப்போ இந்த chromyl chloride நமக்கு எப்படி போயிட்டு ஆட் ஆக போகுது அப்படிங்கறத you need to remember. Okay, so இங்க எனக்கு CH3 இருக்கு, கரெக்ட்டா? CH3 இருக்கு. So அந்த CH3 ல just replace two hydrogens. Okay, so replace two hydrogens. Okay, so அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க, இந்த CrO2Cl2 இருக்குலையா, இந்த chromyl chloride நான் கொஞ்சம் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா rearrange பண்ணிக்கிறேன். Okay, how am I rearranging அப்படிங்கறதை நீங்க கவனிக்கணும். Okay, so இங்க நமக்கு ஒரு ரெண்டு ஆக்சிஜன் வந்து இருக்கு இல்லையா? ஒன் ஆஃப் த ஆக்சிஜனை நான் குரோமியம்க்கு முன்னாடி போட்டுக்கிறேன். ஓகே, அப்போ OCr அப்படின்னு இருக்கும். OCr கிளியரா? இஸ் தட் கிளியர்? ஓகே, அப்புறம் இங்க எனக்கு என்ன இருக்கும்? ஒரு O தான் இருக்கும். அந்த ஆக்சிஜன் கூட இங்க இருந்து ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, சரியா? ஒரு ஆக்சிஜன் முன்னாடி போய்டும், இன்னொரு ஆக்சிஜன் கூட இந்த ஹைட்ரஜனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சோ CrOH, இங்க ஒரு ஆல்கஹால் குரூப் இருக்கு. இங்க இருக்கிற Cl2 அப்படியே இருக்கு, இங்க இருக்கிற Cl2 அப்படியே இருக்கு, சரியா? யூ நீட் டு ரிமெம்பர், இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜன், அதாவது இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் எனக்கு இங்க போயிட்டு ஆட் ஆயிடுச்சு. ரெண்டு ஹைட்ரஜனும் எனக்கு இந்த ஆக்சிஜன்ல போயிட்டு ஆட் ஆயிடுச்சு. சோ நான் என்ன பண்ணலாம்? இங்க அப்படியே ஒரு பிராக்கெட் போட்டு 2 அப்படின்னு எழுதலாம். 2 times அப்படின்னு நம்ம எழுதலாம். கரெக்டா? தீமினல் பேட்ச் 12th தீமினல் பேட்ச்ல நான் தாண்டா கெமிஸ்ட்ரி டீச் பண்ணுவேன். 11th தீமினல் பேட்ச்ல பிரகாஷ் சார் will teach you. 11th chapter book back part 3 எல்லாமே 11th chapterோட book back கம்ப்ளீட்டா நான் சொல்லி கொடுத்துட்டேன்டா. செக் அவுட் பண்ணி பாருங்க பழைய வீடியோஸ்ல, இல்லனா I will share it you. கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் லைவ் முடிஞ்ச உடனே. ஓகே, சூப்பர். சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? நல்லா கவனிங்க. யாருக்கெல்லாம் புரியல சாட்ல கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ஆல்டோல் கண்டென்சேஷன், கேனிசரோ ரியாக்ஷன்லாம் நான் சூப்பரா சொல்லி தரேன். டோன்ட் வரி. சோ கவனிங்கடா, இங்க என்ன ஆகுது? இங்க இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனை இங்க போயிட்டு ஆட் பண்ணிடு. இங்க ஆட் பண்ணுங்க. சோ ஒரு O முன்னாடி போய்டும். சோ OCrO ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும் Cl2. ஓகே, அதனால தான் வெளியில நான் 2 போட்டிருக்கேன். which means 2 ஹைட்ரஜனுமே நமக்கு இங்க ஆட் ஆயிருக்கு.
இப்போ வாங்க நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து எழுதலாம். ஸோ பென்சீன் ரிங் போட்டாச்சு. பென்சீன் ரிங்ல இந்த கார்பன் இருக்கு, கார்பனுக்குள்ள கார்பன் CH இருக்கு. அந்த ரெண்டு ஹைட்ரஜன் தான் இங்க போய் ஆட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ OCr OH Cl2 twice. ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். இப்ப அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இத ஹைட்ரோனியம் அயான் கூட ரியாக்ட் பண்றேன். H3O+ கூட நான் ரியாக்ட் பண்றேன். இப்போ ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ஆக்சிஜன் மட்டும் தான் மீதி இருக்கும், மற்றவங்கலாம் எலிமினேட்டட். ஸோ ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ கெட் பென்சால்டிஹைடு. ஸோ ப்ராடக்ட்ல உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிரும் அப்படின்னா பென்சால்டிஹைடு வந்து நமக்கு உங்களுக்கு ப்ராடக்டா கிடைச்சிரும். ஓகே, மௌனிஷ் பரத், ஐ எம் சாரிடா. ஸோ கைடு வந்து உங்களுக்கு வந்து another ஒரு 2-3 டேஸ்ல வந்துரும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. யாழ்னியன் சார் இஸ் ட்ராக்கிங் இட் அவுட். ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கைடு ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கிடைக்கல அப்படின்னா நீங்க டெஃபினட்டா வந்து லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு கமெண்ட்ஸ்ல கேளுங்க. புக்ஸ் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெலிகிராம் சேனல், ஐ வில் ஷேர் இட் வித் யூ. ஓகே, வெரி சூன் யூ வில் கெட் த கைட். ஓகே, ஸோ பயப்படாதீங்க. கிளியரா? இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? சூப்பர். ஸோ திஸ் இஸ் எட்டார்ட் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to see Gattermann-Koch reaction. ஓகே, அடுத்த ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா it is Gattermann-Koch reaction. What is this Gattermann-Koch reaction? So இதுவும் அதே தான்டா. We are going to prepare பென்சால்டிஹைட். ஆனா அந்த பென்சால்டிஹைட யாருக்கிட்ட இருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம்? சோ நல்லா கவனிங்க, Gattermann-Koch ரியாக்ஷன்லயும் நம்ம வந்து யாரை ப்ரிப்பேர் பண்றோம்? we are going to prepare பென்சால்டிஹைட். ஆனா we are going to prepare பென்சால்டிஹைட் from benzene C6H6. ஓகே, சோ பென்சீன்ல இருந்து நம்ம பென்சால்டிஹைட் ப்ரிப்பேர் பண்றோம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா Gattermann-Koch ரியாக்ஷன். ஈஸியான ஒரு ரியாக்ஷன் இல்லையா? சோ பென்சீன் டு பென்சால்டிஹைட். மேம் இதுல ரியாக்டன்ட் ரியேஜென்ட்லாம் இல்லையா மேம்? கண்டிப்பா இருக்கு, தோ பாத்துடலாம். சரியா? ஓகே, சோ இங்க நமக்கு மொத்தமா 4 ரியேஜென்ட்ஸ் இருக்க போகுது. ஓகே, சோ one is CO கார்பன் மோனாக்சைடு and HCl hydrochloric acid. okay, so carbon monoxide la irukra carbon oxygen add aidum. inge carbon monoxide la irukra carbon and oxygen gets adds up here. okay, and இந்த reaction speed up பண்றதுக்கு நமக்கு catalyst வந்து வேணும் இல்லையா? so அந்த catalyst தான் AlCl3 aluminum chloride and then copper chloride CuCl. okay, AlCl3 and then CuCl copper chloride வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். clear? okay டா, சூப்பர். so Gattermann-Koch reaction is very easy reaction தான். அடுத்த reaction வந்து பாத்தீங்க அப்படின்னா it is Friedel-Crafts reaction. okay, so ரொம்ப important reaction டா. so இந்த Friedel-Crafts reaction வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா Friedel-Crafts reaction எழுதுங்க அப்படி சொல்லி கேக்குறதை விட அவங்க வேற எப்படி கேட்கலாம் அப்படின்னா இந்த ABCD கன்வர்ஷன்ஸ், ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ்லாம் வந்து 2 மார்க் கூட 3 மார்க் கூட கம்பல்சரியில கேட்குறாங்க. அதே மாதிரி 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பப்ளிக்ல 5 மார்க் ஓப்பன் பண்ணாலே உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இட் இஸ் கோயிங் டு பி ஃப்ரம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இட் இஸ் கோயிங் டு பி ABCD கன்வர்ஷன்ஸ். கரெக்டா? டுடே வி ஹாவ் அ ஸ்பெஷல் கெஸ்ட். ஸோ இன்னைக்கு லைவ் கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்றவங்களுக்கு தான் அந்த தரிசனம் கிடைக்க போகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஸ் வெல்கம். ஓகே, ஸோ வந்து இங்கே வந்து நமக்கு Friedel-Crafts reaction இந்த மாதிரி 5 மார்க்ல நமக்கு வந்து கேட்கலாம். அப்படி இல்லைனா 2 மார்க் அண்ட் 3 மார்க் உடைய இதுல வந்து கேட்கலாம். they can ask you in the compulsory question. hello ma'am, good evening, my friends want to join NEET and JEE courses so they can join and please tell me the fee. யாராச்சும் நீட்டுக்கோ ஜேஇக்கோ ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 100% கண்ணை மூடிட்டு ஏகலவ்யா பேட்ச்க்கு ஜாயின் பண்ணுங்க. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஏகலவ்யால லைக்
டாப் மோஸ்ட் டீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. லிட்டரலி ஆல் இந்தியா ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ண டீச்சர்ஸ் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. there are going to be 400 plus live sessions and உங்களுக்கு 11th portions பேசிக்ஸும் ரிவைஸ் பண்ண போறாங்க, 12th portionsum இருக்கும். டீச்சர்ஸ் கூட டைரக்டா நீங்க டெலிகிராம் சேனல்ல டீச்சர்ஸ் கூட நீங்க வந்து பேசலாம். அண்ட் டெய்லி ஸ்டடி பிளான்ஸ் உங்களுக்கு இருக்கும், லைவ் மிஸ் பண்ணிட்டா ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், பிடிஎஃப்ஸ் இருக்கும். they will make you solve 20,000 question by the end of the course. So ரொம்ப ஒர்த்தான ஒரு கோர்ஸ். ஸோ நீங்க கண்ண மூடிட்டு if you are a 12th standard students or a repeater அப்படின்னா ஏகலவ்யா பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டன். 12th chapter one shot. ரேவதி, கண்டிப்பா நான் 12th chapter one shot நடத்துறேன். 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஆகும். 8 hours ஆகும் கண்டினியூஸா. அப்படின்னா நடுவில் ஒரு 1 hour பிரேக் விட்டா 9 hours ஆகும். நீங்கெல்லாம் கவனிப்பீங்களா? லிசன் பண்ணுவீங்களா? நானும் வந்து சாப்டர் 12 வந்து பார்ட்டா தனித்தனியா வந்தேன். அந்த கிளாஸே நீங்க வரமாட்டீங்க. ஓகே, ஸோ நீங்களாம் வருவீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சொல்றேன் எப்படி ஜாயின் பண்ணணும். அதுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஆட் பண்றேன், இல்லைன்னா லைவ் முடிச்சுட்டு நீங்க கேளுங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். நடுவில் என்னையே டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன். ஓகே, ஸோ ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல ஓகே அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் தான் அப்படிங்கறத நீங்க வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா யூசிங் த ஓகே என்ன அதுல வந்து நமக்கு ரீஏஜென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா அசிட்டைல் குளோரைடு குரூப்ல இருந்து கீட்டோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போறோம், ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, ஸோ அசிட்டைல் குளோரைட்லேருந்து நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? we are going to prepare ketones. okay, we are going to prepare ketones. ஓகேவா, சூப்பர். சோ இப்போ நம்ம ஆசிட் குளோரைட் குரூப், அசிட்டைல் குளோரைட் குரூப் அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்லயே பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எஸ், வெரி குட். CH3COCl குரூப், CH3COCl குரூப். ஓகே, இதான் நம்மளுடைய ஆசிட் குளோரைட் குரூப். சோ இந்த ஆசிட் குளோரைட் குரூப் கூட நம்ம யாரை ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா பென்சீன். ஓகே, பென்சீன். சோ இப்போ இந்த ரியாக்ஷன்ல நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சோ பென்சீன்ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் அண்ட் இந்த ஆசிட் குளோரைட் குரூப்ல இருக்கக்கூடிய இந்த குளோரினும் சேர்ந்து அவங்க HCl வெளியில போயிடுவாங்க. HCl they get eliminated. அப்போ மீதி என்ன மட்டும் தான் நமக்கு ப்ராடக்ட்ல வந்து இருக்கும்? எஸ், வெரி குட். வில் பி ஹேவிங் பென்சீன் ரிங்ல COCH3 குரூப், COCH3 குரூப், RCOR. நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? கீட்டோன்ஸ் வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருச்சு. So what is the name of this product? methylphenone. கரெக்டா? சோ மிథைல்பீனோன் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்குது. இப்போ மேம் ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்ல நம்ம இங்க வந்து என்ன கேட்டலிஸ்ட் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் anhydrous அலுமினியம் குளோரைடு, anhydrous AlCl3. மேம் anhydrousனா என்ன மேம் அர்த்தம்? dry, no moisture அப்படின்னு வந்து அர்த்தம். தீமினல் பேச்சுலர் கெமிஸ்ட்ரி மட்டும் சேர்ந்தாலும் அதே ஃபீஸ் தான், சரியா? அதனால மொத்தமாவே நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாதனால அதே ஃபீஸ் தான். சோ நெக்ஸ்ட் பார்க்க போற ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கிளெமென்சன் ரிடக்ஷன். ஓகே, சோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் கிளெமென்சன் ரிடக்ஷன். Okay, so what is this Clemmensen reduction? What are we going to do here? அப்படினு பாத்தீங்கன்னா acetaldehyde or ketones, okay, or aldehydes or ketones. Aldehydes or ketones ல இருந்து நம்ம hydrocarbons prepare பண்றோம். Okay, மேம் நீங்க இந்த லைவோட பிளேலிஸ்ட delete பண்ண மாட்டீங்களா அப்படினா எனக்கு புரியல. Okay, so listen. நம்ம இதுல வந்து என்ன பண்றோம்? நல்லா கவனிங்க. We are taking aldehyde or ketones. Okay, so aldehydes அப்படி இல்லனா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? We are taking ketones, right? Aldehydes or ketones எடுத்து நம்ம அதிலேந்து
ஹைட்ரோகார்பன் ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, ஹைட்ரோகார்பன்னா என்ன தம்பி? ஹைட்ரோகார்பன்னா என்னது? ஆல்கேன், மீத்தேன், ஈத்தேன், புரோபேன், பியூட்டேன். இந்த ஆல்கேன், ஆல்கேன், ஆல்கைன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளுடைய ஹைட்ரோ கார்பன்ஸ். ஓகே, ஐ வில் புட் இன்ஃபர்மேஷன். யாரெல்லாம் வந்து கைட் புக் வாங்கிட்டேன் மேம், கைட் புக் ஆர்டர் போட்டுட்டேன் மேம், எனக்கு இன்னும் கைட் புக் வரல அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் என்னுடைய அப்பாலஜிஸ். சீக்கிரமாவே உங்களுக்கு கைட் புக்ஸ் வந்துடும். ஸோ உங்க எல்லாருக்குமே டெலிகிராம் சேனல்ல ஐ வில் ஸ்டே கனெக்டட் வித் யூ. ஓகே, நானும் அந்த டெலிகிராம் சேனல்ல இன்னைக்கு நைட்லேருந்து ஐ வில் பி கனெக்டட் வித் யூ. ஓகே, ஸோ டோன்ட் வெரி அட் ஆல். ஏகலவ்யா பேட்ச் வந்து இங்கிலீஷ்ல தான்டா இருக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் இதுல இருந்து இருக்காங்க, மேக்ஸிமம் ஃப்ரம் த நார்த். ஸோ வந்து இங்கிலீஷ்ல இருந்தா தான் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால ஏகலவ்யா பேட்ச் இஸ் இன் இங்கிலீஷ், தீமினல் இஸ் இன் தமிழ். ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஹீட் பண்றோம் ஜிங்க் இன் பிரசன்ஸ் ஆஃப் மெர்குரி, அதாவது ஜிங்க் அமால்கம் வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஓகே, in presence of hydrochloric acid. Okay, so let's see the reaction. So Clemmensen reduction na என்னன்னு எழுதிட்டோம். இத பப்ளிக் எக்ஸாம்ல எழுதணுமா மேம்? எழுத வேண்டாம். இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. So reactionsலாம் படிச்சா மறக்குது மேம் அப்படினா உங்க பிரெயின்ல நீங்க இப்படி தான் ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். Clemmensen reduction னா aldehydes இல்லனா ketones ஜிங்க் மெர்குரி கூட ரியாக்ட் பண்றப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் கிடைக்கும் அப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சூப்பர். சோ நல்லா கவனிங்க. நான் இங்க என்ன ஆல்டிஹைட் எடுத்துக்கிறேன்? CH3CHO. What is this? அசிட்டால்டிஹைடு. கரெக்ட்டா? இந்த அசிட்டால்டிஹைடை நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா CH3CHO இப்படி எழுதிக்கலாமா? Can I write like this? அசிட்டால்டிஹைடு CH3CHO இப்படி எழுதிக்கலாமா? தாராளமா எழுதலாம். சோ இது பேரே பாருங்க, Clemmensen reduction. சோ ரிடக்ஷன்னா என்னடா? addition of hydrogen is called as the reduction இல்லையா? சோ addition of hydrogen. நீங்க நல்லா பார்க்கலாம், நான் ஹைட்ரஜனே HH ன்னு எழுதுறேன். ஏன்னா அப்பதான் நான் அந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட்டா எழுதுறப்போ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, சோ எஸ், இந்த சாப்டருடைய பிடிஎஃப் இப்போ நான் நடத்ததுடைய பிடிஎஃப் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா லைவ் முடிச்சுட்டு யாரெல்லாம் என் குவிஸுக்கு ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்குலாம் பிடிஎஃப் கிடைக்கும். ஓகே, இன்னைக்கு நைட்டே பிடிஎஃப் கிடைக்கும். யாரெல்லாம் லைவ் முடிச்சுட்டு நான் கேட்குற குவிஸ் கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்றீங்களோ. ஓகேவா? Because of Vedantu and class teachers respectively. Thank you Manikanda. Okay, super. So வந்து பாருங்க, நம்ம ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் பண்றோம். zinc amalgam, zinc with mercury. Okay, in presence of HCl நம்ம என்ன பண்றோம்? ஹீட் பண்றோம். ரைட்? ஓகே, இப்போ என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் இங்க உத்து கவனிக்கணும். ஓகே, என்ன ஆகும் அப்படின்னா எஸ், சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜன் வந்து எனக்கு ஆட் ஆயிடும் உள்ள. ஓகே, சோ இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த கார்பன் கூட போயிட்டு நமக்கு ஆட் ஆயிடும். அண்ட் இந்த ஆக்சிஜன் எனக்கு வெளியில போயிடும். எப்படி மேம்? பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டேக் 4 molecules of hydrogen. 4 ஹைட்ரஜன் எடுத்துக்க. ஓகே, 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், சாரி, அப்போ 2 ஹைட்ரஜன் மாலிக்யூல். ஓகே, நீங்க என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த H2வும் Oவும் சேர்ந்து 2 ஹைட்ரஜனும் Oவும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுவாங்க. they'll get removed as water. அப்புறமா எனக்கு மீதி என்ன இருக்கும்? 2 ஹைட்ரஜன் தானே இருக்கும். இந்த 2 ஹைட்ரஜனும் தோ இந்த கார்பன் கூட போயிட்டு ஆட் ஆயிடும். ஆட் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 இந்த கார்பன்ல 1 2 3 ஹைட்ரஜன், CH3 மீத் ஈத். வாட் இஸ் திஸ்? ஈத்தேன் இஸ் a ஹைட்ரோகார்பன். ஈத்தேன் வந்து நமக்கு என்னவா கிடைச்சிருக்கு? ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. எஸ் எஸ், அதான்டா. ரிப்பீட்டர்ஸ்க்கு ஃபார்முலா ஷீட் தானே வேணும், நான் தரேன். லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா let me know the comment section. ஓகே, சூப்பர். சோ இப்போ வந்து let's go to the quiz part. சோ இப்போ நம்ம quiz number 2. குவிஸ்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஓகே, சோ செகண்ட் குவிஸ் நான் கேட்கவா? செகண்ட் குவிஸ் நம்ம கேட்கலாமா? எஸ், ரெடியா? ஓகே, சோ செகண்ட் குவிஸ் வந்து என்னது அப்படின்னா எட்டார்டு ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் என்ன? எட்டார்டு ரியாக்ஷன்ல டேஷ் ப்ராடக்ட். எட்டார்டு ரியாக்ஷன்ல who is the product? அசிட்டால்டிஹைடா, பென்சால்டிஹைடா, யாரு வந்து நமக்கு ப்ராடக்ட்? ஓகே, டன். தென்
third quiz வந்து என்ன தெரியுமா? ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட் யாரு? ரியாக்டன்ட் யாரு? அல்கைல் சயனைடா இல்ல அசிட்டால்டிஹைடா ஆல்டிஹைடா யாரு? ஸ்டீஃபன் சயனைட் சாப்பிட்டா ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? எஸ், ஞாபகம் இருக்கா? ஓகே, சூப்பர், வெரி குட். அண்ட் குவிஸ் நம்பர் 4 எல்லாருமே பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லா क्वेश्चनக்கும் அழகா 1 2 3 4 5 கரெக்ட்டா கம்பைல் பண்ணி யாரு கமெண்ட் பண்றீங்களோ ஐ அம் கோயிங் டு கிவ் யூ த கம்ப்ளீட் PDF. ஓகே, டன். சோ நல்லா கவனிங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளெமென்சன் ரிடக்ஷன்ல எனக்கு ஆன்சர் மட்டும் கொடுத்தா போதும். கிளெமென்சன் ரிடக்ஷன்ல எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? டேஷ் ப்ராடக்ட். கிளெமென்சன் ரிடக்ஷன்ல நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? இது வந்து நம்மளுடைய 4th குவிஸ். ஓகே, ஹைட்ரோகார்பனா இல்ல ஆல்டிஹைடா கீட்டோனா என்ன கிடைக்கும்? ஓகே, டன். சோ யா, சோ நம்ம வந்து இப்போ அடுத்த ஒரு பர்టిక్యులர் क्वेश्चनக்கு வந்தாச்சு. வுல்ஃப் கிருஷ்ணர் கிடையாது, இட் இஸ் கிஷ்னர். ஓகே, சோ வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன். ஓகே, சோ வுல்ஃப் கிஷ்னர் ரியாக்ஷன்ல நம்ம என்ன எடுத்து எது கூட எப்படி வந்து நம்ம ரியாக்ட் பண்றோம்? we are taking aldehydes or ketones. ஓகே, சோ வுல்ஃப் கிஷ்னர் quiz 1 வந்து என்ன தெரியுமா? quiz 1 நான் வந்து எரேஸ் பண்ணிட்டேன். quiz 1 வந்து என்ன क्वेश्चन அப்படினா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஒன்னு பார்த்தோமே, ரோசன்மன் ரிடக்ஷன். எஸ், ரோசன்மன் ரிடக்ஷன்ல என்ன ப்ராடக்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் quiz. ஓகே, ஆல்டிஹைட். ஓகே, ஆல்டிஹைட்ஸ் தான் ப்ராடக்ட்ஸ். அசிட்டால்டிஹைட். ஓகே, ஆல்டிஹைட்ஸ் ஆர் அசிட்டால்டிஹைட் அதான் வந்து ரோசன்மன் ரிடக்ஷன் உடைய ப்ராடக்ட் வந்து என்ன? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் quiz question. கைட் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 டேஸ்ல கிடைச்சிருந்தா ஆல்ரெடி கைட் ஆர்டர் பண்ணவங்க. ஓகே, சோ வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன், வெரி குட். சோ வுல்ஃப் கிஷ்னர் ரிடக்ஷன்ல நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? we are taking either aldehyde எடுத்துக்கிறோம், அப்படி இல்ல அப்படினா we are taking ketones. ஆல்டிஹைட்ஸ் அப்படி இல்லனா நம்ம கீட்டோன்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். அத சோடியம் ஈத்தாக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். அத நம்ம இப்ப யார் கூட ரியாக்ட் பண்றோம்? we are reacting it with sodium ஈத்தாக்சைடு. சோடியம் ஈத்தாக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். ரியாக்ட் பண்றப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படினா we are getting hydrocarbons as the product. நமக்கு அப்ப ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்குது? ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, சோ லெட்ஸ் see the reaction how it proceeds அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, சோடியம் ஈத்தாக்சைடு மட்டும் இல்ல, அது கூடவே வந்து பாத்தீங்க அப்படினா ஹைட்ரஜன் ஆல்சோ. ஓகே, அது கூடவே ஹைட்ரஜன் ஆல்சோ. சோ இதான் ஸ்கீம் ஆஃப் த ரியாக்ஷன். சோ let us take the reaction. CH3CHO அசிட்டால்டிஹைடு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, சோ இந்த அசிட்டால்டிஹைடை நம்ம யார் கூட ரியாக்ட் பண்றோம்? we are reacting it with sodium ஈத்தாக்சைடு இல்லையா? சோடியம் ஈத்தாக்சைடு உடைய ஃபார்முலா என்னது? எஸ், சோடியம் ஈத்தாக்சைடு உடைய ஃபார்முலா என்னது? ஈத்தாக்சைடு. சோ ஈத்தாக்சைடுனாலே CH3CH2O. ஈத்தாக்சைடு அப்படின்னா ஈத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் போயிட்டா அதான் ஈத்தாக்சைடு. ஹைட்ரஜனுக்கு பதிலா ஆக்சிஜன் இருந்தா அதான் ஈத்தாக்சைடு. சோடியம் ஈத்தாக்சைடு. சோ சோடியம் வந்து இருக்கும். ஓகே, அண்ட் தென் ஹைட்ரஜன். நல்லா கவனிங்க, NH2 இதான் நம்மளுடைய ஹைட்ரஜன். ஓகே, இதோட பேர்லாம் தெரிஞ்சிருக்கணும்டா. அப்பதான் உங்களுக்கு வந்து ABCD கன்வர்ஷன்ஸ், ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ்லாம் கேட்டா நீங்க வந்து எழுத முடியும். ஓகே, சோ சிம்பிள் ரியாக்ஷன் தான். 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும், ஆக்சிஜன் வெளியில போயிடும். ஓகே, பேசிக் ரிடக்ஷன் அப்படினா வந்து என்னது? Ma'am, tomorrow is my birthday. My name is Cynthia. Please wish me. Tomorrow is my day 1. Okay, so நல்லா கவனிங்க. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் வெளில போயிடும், ஹைட்ரஜன் ஆட் ஆகும். சோ ஒரு ஆக்சிஜன் வெளில போயிட்டு 2 ஹைட்ரஜன் நமக்கு ஆட் ஆகுது. சோ we get CH3 என்ன ப்ராடக்ட் நமக்கு? ஈத்தேன் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். we'll be getting ethane as the product. இங்க ரியாக்டன்ட் வந்து என்னது நமக்கு?
It is acetaldehyde. Acetaldehyde. Okay. So acetaldehyde sodium ethoxide and hydrazine கூட நம்ம react பண்றப்போ we get ethanes as the product. Okay. Done. Very good. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு reaction which is haloform reaction. Okay, which is haloform reaction. So ma'am, haloform reaction ல நம்ம வந்து என்ன பண்றோம் பார்க்கலாமா? listen பண்றீங்களா? Very good. Okay, so haloform reaction ல முடிக்க போறோம்டா இன்னும் வந்து ஒரு 6 reactions தான் மொத்தமாவே இருக்கு சரியா? So just please listen with full focus. அடுத்து ஒரு 6 ரியாக்ஷன் தான் படிக்க போறோம். 6 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ கோஆபரேட் பண்ணா 6 ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷனுக்கு 2 நிமிஷம் வச்சா கூட 12 நிமிஷத்துல கிளாஸே முடிஞ்சிரும். ஓகே, சோ இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா I am taking ketone. ஓகே, சோ ketones நான் வந்து எடுத்துக்கிறேன். சோ நல்லா கவனிங்க. CH3 CO CH3. ஓகே, ketones நான் வந்து எடுத்துக்கிறேன். I am going to react it with 3 molecules of chlorine. 3 molecules of chlorine கூட நான் என்ன பண்றேன் அப்படினா react பண்றேன். Haloform. Halo na என்னது? Halogens. Halogensல என்னலாம் வரும்? Fluorine, chlorine, bromine, iodine லாம் வந்து வரப்போகுது. Right? So இந்த halogen நான் போயிட்டு என்ன பண்ண போறேன் அப்படினா ஹைட்ரஜனுக்கு பதிலா replace பண்ண போறேன். ஓகே, சோ இந்த 3 குளோரின் நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படினா நல்லா கவனிங்க. 3 2s are 6. 3 into 2 6. 6 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? 6 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆமா தானே? எஸ். சோ இங்க ஒரு 3 குளோரின், இங்க ஒரு 3 குளோரின், மொத்தமா 6 குளோரின் ஆட்டம்ஸ் நமக்கு இருக்கு. சோ நீங்க இங்க என்ன கவனிக்கணும் அப்படினா இங்க இருக்கிற இந்த 3 ஹைட்ரஜனும் ஆர் இங்க இருக்கிற இந்த 3 ஹைட்ரஜனும் இந்த 3 குளோரினும் சேர்ந்து they go out as 3 molecules of HCl வெளியில போய்டும். 3 molecules of HCl வெளியில போய்டும். I can even write here 3 molecules of HCl they get eliminated. அப்போ இந்த இடத்துல இந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன ஆகும்? இங்க இருக்கக்கூடிய இந்த 3 குளோரின் போய் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணும். கரெக்ட்டா? 3 ஹைட்ரஜன் 3 குளோரின் சேர்ந்து 3HCl வெளில போய்டும். அப்புறமா இந்த 3 ஹைட்ரஜனுக்கு பதிலா 3 குளோரின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணும். இப்போ இந்த ப்ராடக்ட்ட ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா எழுதுங்க. கவனிங்க. CH3 CO வரைக்கும் நோ டிஸ்டர்பன்ஸ். CH3 தான் Cl கூட சேர்ந்து HCl வெளில போய்டும். அப்போ 3 Cl போயிட்டு ஆட் ஆகும். அப்ப H3 க்கு பதிலா இங்க வந்து நமக்கு என்ன இருக்கும்? Cl3 இருக்கும். ஓகே, H3 க்கு பதிலா will be having Cl3. இப்போ இத நான் என்ன பண்ண போறேன் அப்படினா I am going to react it with sodium hydroxide. NaOH கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா react பண்றேன். So இந்த NaOH எனக்கு எப்படி போயிட்டு எனக்கு இங்க போயிட்டு ஆட் ஆக போறாங்க அப்படினா just break the bond like this. Okay, so hydrogen இங்கேயும் ONA இங்கேயும் ஆட் ஆனா எப்படி இருக்கும்? ஹைட்ரஜன் இங்கேயும் ONA இங்கேயும் ஆட் ஆனா எப்படி இருக்கும்? ரைட்? சோ இப்போ ப்ராடக்ட் எழுதலாமா? ஹைட்ரஜன் இங்க ஆட் ஆச்சு அப்படினா இங்க நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CHCl3. கரெக்ட்டா? CHCl3 plus ONA இங்க ஆட் ஆச்சு அப்படினா will be getting CH3 COONA. ஓகே, சோ இப்போ இந்த CHCl3 கிடைச்சிருக்கு இல்லையா? இதுதான் நம்மளுடைய ப்ராடக்ட் which is chloroform. இதான் நம்மளுடைய ப்ராடக்ட் chloroform. ஓகே, இதான் நம்மளுடைய haloform reaction. மகா கைடு உங்களுக்கு another 2-3 டேஸ்ல கிடைச்சிரும்டா. ஆல்ரெடி யாரெல்லாம் கைடு ஆர்டர் பண்ணிருக்கீங்களோ உங்களெல்லாம் ஒரு டெலிகிராம் சேனல் இன்வைட் வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்திருக்கும். நீங்க ஜாயின் பண்ணுங்க. அப்படி வரலனா லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா let me know in the comment section. ஓகே, சூப்பர். சோ அடுத்த ரியாக்ஷன் வந்து பாருங்க. It is Ķežģ-Smith condensation. Okay, so the next reaction is Ķežģ-Smith
Schmidt condensation. Okay. So 𝐶𝐻𝑠 condensation la what are we going to learn? இங்க எதை வந்து நம்ம என்னவா வந்து prepare பண்றோம்? So we are taking benzaldehyde. Okay, நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படினா benzaldehyde எடுத்துக்கிறோம். Okay, so we are reacting benzaldehyde and acetaldehyde. Okay, so benzaldehyde கூடவே சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படினா acetaldehyde. Okay, so benzaldehyde கூட react பண்றது யாரு? It is acetaldehyde. Okay, so இங்க இந்த reaction வந்து நம்ம in presence of a base which is dilute sodium hydroxide தான் இதுல இருக்கக்கூடிய base. Okay, so dilute sodium hydroxide கூட தான் நம்ம react பண்றோம். Product என்ன தெரியுமா கிடைக்குது? cinnamaldehyde. Product என்னது? cinnamaldehyde is the product. Okay, very good. So நம்ம எல்லாருக்குமே benzaldehyde உடைய formula தெரியும். என்னது? C6H5CHO. Okay, acetaldehyde உடைய formula என்னது? What is the formula of acetaldehyde? CH3CHO. So நான் இந்த CH3 எப்படி தெரியுமா எழுதுறேன்? நல்லா கவனிங்க, CH3 நான் எப்படி எழுதுறேன் அப்படினா CH2HCHO அப்படி எழுதுறேன். நல்லா கவனிங்க, CH3 தான் CH2H ரெண்டு ஹைட்ரஜனை தனியா எழுதுறேன். ஏன் மேம் அப்படி எழுதுறீங்க அப்படின்னா அப்போதான் நான் ஈஸியா உங்களுக்கு மார்க் பண்ணி சொல்லி தர முடியும். இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே ஓகே, வாட்டரா அது வெளியில போயிடுது. அப்போ மேம் ப்ராடக்ட் என்ன மேம் கிடைக்கும்? C6H5 இங்க என்ன இருக்கு? CH. ஓகே, வெரி குட். CH. of course double bond form ஆகியே ஆகணும் இல்லையா? டபுள் பாண்ட். ஏன் மேம் டபுள் பாண்ட்? கார்பனை சுத்தி எப்பயுமே வந்து நமக்கு 4 பாண்ட் இருக்கணும். அப்போதான் கார்பனுடைய வேலன்சி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகி இருக்கும். CHO. ரிமைனிங் இருக்கிறத அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிட்டேன். என்ன ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, so this reaction is happening in presence of dilute sodium hydroxide. யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சது? For how many of you you understand clearly? MB SATக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியல, வேற போன்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்கடா. ஓகே, clear? Super. So next reaction வந்து பாத்தீங்க அப்படினா it is Perkins reaction. So next reaction வந்து என்னது? It is Perkins reaction. Okay, so Perkins reaction வந்து என்னது? We are reacting benzaldehyde with acetic anhydride. Okay, உங்களுக்கு வந்து benzaldehyde தெரியும், அது என்ன மேம்? acetic anhydride. ஈஸிடா, இது வந்து acetic acidா. ரெண்டு acetic acid எடுத்துக்கிறேன். ரெண்டு acetic acid எடுத்து anhydride என்ன அர்த்தம்? anhydride அப்படினா no water, no moisture அப்படின்னு வந்து அர்த்தம். கரெக்ட்டா? சோ என்ன ஆகுது அப்படினா இங்க இருக்கிற இந்த OH-ம் இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து வாட்டரா வெளியில போயிடுவாங்க. எஸ் பசங்களா, MV SAT வந்து இட் இஸ் ஆஃப்லைன் எக்ஸாம். எங்க மேம் நடக்கும் அப்படின்னா சென்னையில அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், அடையார், பேரூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர்லாம் உங்களுக்கு வேதாந்தோடைய லேர்னிங் சென்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர்லயும் வேதாந்தோ லேர்னிங் சென்டர்ஸ் இருக்கு. அங்கதான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஓகே, டன். சோ லிசன், நமக்கு இதுதான் வந்து மீதி என்ன இருக்கும்? CH3CO, CH3CO, it is connected by ஒரு ஆக்சிஜன். கரெக்டா? ஓகே, சோ இதுதான் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். இதுதான் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட். ஓகே, சோ வாங்கப்பா ரியாக்ஷனை ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, சோ we are taking benzaldehyde here. சோ நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம் அப்படினா we are taking benzaldehyde.
So benzaldehyde கூட we are reacting it with acetic anhydride. Okay, so benzaldehyde is reacting with acetic anhydride. இப்போ இங்க வந்து reagent யாரு மேம், இங்க வந்து reactant யாரு மேம் அப்படினா it is நம்மளுடைய sodium acetate. Sodium acetate formula நீங்க ஆல்ரெடி வந்து நம்ம போன ரியாக்ஷன்ல வந்து பார்த்திருப்போம், which is acetic acidலயே OH தூக்கிட்டு சாரி ஹைட்ரஜனுக்கு பதிலா சோடியம் இருந்தா அதான் சோடியம் அசிட்டேட், CH3COONA. ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க ப்ராடக்ட்ல என்ன கிடைக்குது, சின்னமிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. திஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் லாங்கா இருக்கும், சோ நல்லா கவனிங்க. சின்னமிக் ஆசிட் அண்ட் தென் அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சின்னமிக் ஆசிட் அண்ட் அசிட்டிக் ஆசிட் வந்து நமக்கு இதுல ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஏண்டா ஓஹோ, இது நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இப்போ நம்ம வந்து இந்த ரியாக்ஷனை வந்து நம்ம எழுதலாம். So we are taking benzaldehyde, correcta? What is the formula of benzaldehyde? C6H5O, sorry, C6H5CHO, correcta? C6H5CHO, benzaldehyde irukku. It is going to react with acetic anhydride, correcta? Acetic anhydride ude formula enna? CH3CO, CH3CO oxygen oda connect ஆகி இருக்கு. ரெண்டு அசிட்டிக் ஆசிட்ல வாட்டரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் நமக்கு கிடைச்சிரும். இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இப்படி நான் மார்க் பண்றேன்னா ரெண்டு ஹைட்ரஜன் அர்த்தம், ஏன்னா மூணாவது ஹைட்ரஜன் தான் இங்க இருக்கு. ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வாட்டரா வெளியில போயிடுச்சு, வாட்டரா வெளியில போயிடுச்சு. சோ வெளியில போனதுக்கு அப்புறமா நமக்கு இங்க ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், நல்லா கவனி. நமக்கு இங்க என்ன இருக்கும், C6H5 இருக்கும், அதுக்கப்புறமா CH இருக்கும். We'll be having C6H5 and CH. இந்த கார்பன் இந்த கார்பனோட பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கும். அப்போ இதுதான் ஆக்சிஜன் ஒரு பாண்டை லூஸ் பண்ணிடுச்சுல, அப்போ இட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கோர்ஸ் டபுள் பாண்ட். அப்போதான் இந்த கார்பனோட வேலன்சி சாட்டிஸ்ஃபை ஆகும், ஏன்னா அது ரெண்டு ஹைட்ரஜனை லூஸ் பண்ணியிருக்கு. ஸோ CH, நல்லா கவனிங்க, ரிமைனிங்கை நான் அப்படியே கம்பைன் பண்ணி எழுதுறேன். இங்க என்ன இருக்கு, இது வந்து COO CO CH3, இது வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டோட பார்ட், இது வந்து பென்சால்டிஹைடுடைய பார்ட். வாட்டரை ரிமூவ் பண்ணி அப்படியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஜாயின் பண்ணி எழுதுறேன். வெள்ளூர்ல இல்லடா, வெள்ளூர்ல இல்ல. ஓகே சூப்பர். ஸோ இப்போ நம்ம அப்படியே நான் ஜாயின் பண்ணி ப்ராடக்ட் எழுதுறேன். அடுத்த ஸ்டெப்ல நீங்க பார்க்கலாம், ஐ எம் கோயிங் டு ரியாக்ட் இட் வித் வாட்டர். அதாவது வாட்டர் யூஸ் பண்ணி நான் பாண்டை பிரேக் பண்ண போறேன். வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், பாண்டை பிரேக் பண்ண போறோம். ஸோ பாண்டு இப்படிதான் எனக்கு பிரேக் ஆகும், பாண்டு இப்படிதான் பிரேக் ஆகும். இங்க ஹைட்ரஜனும் இங்க OHும் ஆட் ஆகும். இப்போ ப்ராடக்ட் எழுதலாமா, நல்லா கவனிச்சு எனக்கு கூர்மையா கவனிச்சு ப்ராடக்ட் என்னன்னு சொல்லுங்க. C6H5CHCOOH, இது ஒரு ப்ராடக்ட், கரெக்டா? சோ ஒரு ப்ராடக்ட், ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து என்னது, நான் இடம் இல்லாதனால நான் அப்படியே என்ன பண்றேன் அப்படின்னா இங்க எழுதுறேன். ஓகே, நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க எழுதுறேன். C6H5CH double bond CH COOH எழுதலாமா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம C6H5CH double bond CH COOH. ஓகே, சோ இதுதான் நம்மளுடைய சின்னமிக் ஆசிட். இங்க என்ன இருக்கு, CH3COOH இருக்கு. இதுதான் நம்மளோட அசிட்டிக் ஆசிட். ஓகே, சோ நவ we got cinnamic acid. இப்போ நமக்கு ப்ராடக்ட்ல சின்னமிக் ஆசிடும் அசிட்டிக் ஆசிடும் ப்ராடக்டா கிடைச்சிருச்சு. சின்னமிக் ஆசிடும் அசிட்டிக் ஆசிடும் ப்ராடக்டா கிடைச்சிருச்சு, கரெக்டா? ஓகே, is that clear for you? Is that clear for each and every one of you? Yes. catalytic poison னா என்ன தெரியுமா? நீ வந்து கிளாஸ்ல நல்லா படிச்சுட்டே இருக்க, ஓகே, இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இதெல்லாம் படிக்கலாம் இதெல்லாம் படிக்கலாம் நீ வந்து
பிளான் பண்ணிட்டு இருக்க, உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டும் வந்து இருக்கான், அவனும் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, டே வாடா இன்னைக்கு நம்ம இதை படிச்சிடலாம், இன்னைக்கு இதை என்னவோ முடிச்சுட்டு வந்துடலாம், நீயும் படிச்சிடு நானும் படிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் இட் ஹேப்பன்ஸ் வித் த கேஸ் ஆஃப் பாய்ஸ், பட் இட் வில் ஹேப்பன் வித் கேர்ள்ஸ். பாய்ஸ்லாம் இப்படி சேர்ந்து படிப்பீங்களா அப்படிங்கிறத சாட்ல சொல்லுங்க. அப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து வரான், டேய் இப்போ எதுக்குடா இதெல்லாம் படிச்சுக்கிட்டு விளையாட போலாம்டா அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிடுறான். சரியா? அவன் தான் கெட்டாலிட்டிக் பாய்சன். ஓகே, ஸோ ஒரு ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கும், ஆனா ஸ்லோவா தான் நடக்கும். அந்த ரியாக்ஷனை ஸ்பீடு பண்றதுக்கு தான் கேட்டலிஸ்ட் இருப்பான். அவன் தான் யாரு? உன்னோட நல்ல நண்பன். ஆனா உன்னை ஸ்லோ டவுன் பண்றதுக்குன்னு ஒருத்தன் வருவான். ஓகே, அவன் தான் கெட்டாலிட்டிக் பாய்சன். ஒரு ரியாக்ஷனை ஸ்லோ டவுன் பண்றது தான் கெட்டாலிட்டிக் பாய்சன். இஸ் தட் கிளியர்? ஓகே, சூப்பர். சரியா? ஓகேடா. சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா, இட் இஸ் நொவானகல் ரியாக்ஷன். மட்டும் தான் வருமா? ஆமா சச்சின், ஏன்னா அதுல மட்டும் தான் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கு. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து நொவானகல் ரியாக்ஷன். ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் நொவானகல் ரியாக்ஷன்? நொவானகல் ரியாக்ஷன்ல வந்து நமக்கு என்ன நடக்கும்? இங்க நம்ம சின்னமிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஓகே, இங்க நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம்? சின்னமிக் ஆசிட். எதுல இருந்து அப்படின்னா பென்சால்டிஹைட் அண்ட் மெலோனிக் ஆசிட்ல இருந்து. ஓகே, ஸோ பென்சால்டிஹைட் and then melonic acid. Okay, benzaldehyde and then melonic acid ல இருந்து நம்ம வந்து என்ன prepare பண்ண போறோம்? We are going to prepare cinnamaldehyde. Okay, super. So இப்போ நம்ம இங்க வந்து என்ன ஒரு reagent யூஸ் பண்றோம்? pyridine. Okay, done. So we all know what is the formula of benzaldehyde. Melonic acid தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரியா? So what is the formula of benzaldehyde? C6H5CHO. ஆனா நான் அதை இப்படி எழுதிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ல காட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். C6H5CHO. மெலோனிக் ஆசிட் எப்படி தெரியுமா இருக்கும்? மெலோனிக் ஆசிட் நல்லா கவனிங்க. CH2COOH இதுதான் நம்மளோட மெலோனிக் ஆசிட். ஓகே, so what happens? போன ரியாக்ஷன் மாதிரியே தான் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன் ரெண்டும் இங்க இருக்கிற இந்த ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும்? they get removed as water. வாட்டரா நமக்கு வெளியில போயிடுவாங்க. PYனா pyridine. PYனா pyridine. ஓகே, வாட்டரா வெளியில போனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? நமக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. they will get condensed. கரெக்ட்டா? சோ நான் ஃபர்ஸ்ட் இந்த பென்சால்டிஹைட்ல மீதி என்ன இருக்குன்னு எழுதிக்கிறேன். C6H5CH மீதி இருக்கு. அப்புறமா இங்க என்ன இருக்கு? கார்பன். so it forms double bond carbon COOH. ஓகே, so இப்போ எல்லாரும் கண்டென்ஸ் ஆகி ஒரு ப்ராடக்ட், கண்டென்ஸ்னா ஜாயின் ஆகி ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆயிட்டாங்க. இந்த ப்ராடக்ட்டை நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல உடனே நமக்கு வந்து என்ன ஆகும் தெரியுமா? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த COO, இந்த COO என்னவா வெளில போயிடும் அப்படின்னா CO2 கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயிடும். இது கார்பன் டை ஆக்சைடா வெளில போயிட்டா மீதி என்ன இருக்கும்? C6H5CH CH COOH தான் மீதி இருக்கும். ஓகே, சோ மீதி என்ன இருக்கும் நமக்கு? C6H5CH double bond CH COOH. இந்த ப்ராடக்ட் தான் நம்மளுடைய சின்னமால்டிஹைடு. ஓகே, இந்த ப்ராடக்ட் தான் நம்மளுடைய சின்னமால்டிஹைடு. ஓகே, கிளியரா? சூப்பர். சோ அடுத்து நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் இஸ் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து என்னதுன்னா, இட் இஸ் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக். ஓகே, கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். ரிடக்ஷன் ரியாக்ஷன் இது. ஓகே, கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன். எலக்ட்ரோலைட்டிக் அப்படின்னா என்னது? நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அது மூலமா நம்ம வந்து ஒரு ரிடக்ஷன் பண்றோம் அப்படின்னா
அதுதான் எலக்ட்ரோலைட்டிக். ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி அது மூலமா நம்ம வந்து ஒரு ரிடக்ஷன் பண்றோம் அப்படின்னா அதுதான் என்னது, தட் இஸ் கால்ட் as the electrolytic reduction. கிளியரா? என்னாச்சுடா? சின்னமிக் ஆசிட் எரர். வாட் ஹேப்பன்ட்? என்னாச்சு? சின்னமிக் ஆசிட் கரெக்டா தானே போட்டிருக்கோம். ஓ, ஆல்டிஹைட் போட்டோமா? சாரி சாரி, இங்க பாரு, ஆல்டிஹைட் குரூப்பே இல்ல பாரு, சின்னமிக் ஆசிட் இது. கரெக்ட்டா? தேங்க் யூ. ஓகே, தேங்க் யூ. இப்ப கரெக்ட்டா? டன். ஓகே, டன். சோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்ப்ஸ் எலக்ட்ராலிசிஸ் மெத்தட். ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட். சோ வாட் இஸ் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் மெத்தட்? இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கரண்ட் வந்து நம்ம பாஸ் பண்றோம். சோ ஹியர் we are taking என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சோடியம் இல்லனா பொட்டாசியம் salt of carboxylic acid. சோடியம் இல்லனா பொட்டாசியம் salt of carboxylic acid அப்படினா என்ன தெரியுமா? நான் இப்ப சொல்றேன், நல்லா கவனிங்க. You can see here, இதுல நீங்க நல்லா கவனிக்கலாம். CH3COOH இது வந்து என்னது? ஆசிட், கார்பாக்சிலிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட். இதுல நான் ஹைட்ரஜனை தூக்கிட்டு நான் சோடியம் போட்டா அதான் சோடியம் salt of carboxylic acid. ஓகே, ஆல்டிஹைட் CH3CH1 ரைட் பண்ணலாம்டா, தப்பு கிடையாது வசந்தி, தாராளமா ரைட் பண்ணலாம். ஓகே, 2 மாலிக்யூல்ஸ் எடுத்துக்கிறேன். CH3COONA 2 molecules of sodium salt of carboxylic acids எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ். எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா வந்து என்னது? நம்ம கரண்ட் பாஸ் பண்றோம். எலக்ட்ரோலிசிஸ். ஓகே, இப்போ நமக்கு பாண்ட் வந்து பிரேக் ஆகும். எப்படி பிரேக் ஆகும்? இப்படி இப்படி, அவ்வளவுதான். ஓகே, ஒரே நிமிஷம். Yeah, can you see? Yes. Vasanthi, I have already answered your question da. Okay, done. So இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு இப்போ ப்ராடக்ட்ல என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா CH3 ஈத்தேன் plus CO2 2 molecules of CO2 plus Na 2 molecules of Na. ஓகே, சோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் நமக்கு C இல்லையா, அப்ப அது ஆனோட்ல ஃபார்ம் ஆகும். they'll get deposited in anode and இந்த சோடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கேத்தோட்ல கிடைக்கும். சோ ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு ரியாக்ஷன். ஓகே, இது மட்டும் படிச்சா போதுமா? தாராளமா போதும். டிவைடட் பை r. சோ இப்போ இந்த சாப்டரோட கடைசி நேமிங் ரியாக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப பவர் இஸ் ஈக்குவல் சோ அது என்னது அப்படினா b ஸ்கொயர் l ஸ்கொயர் v ஸ்கொயர் டிவைடட் பை r ஸ்கொயர் இன்டு r. r ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுனா பவர் வந்து hv z ரியாக்ஷன்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? l ஸ்கொயர் சோ here we are taking டிவைடட் பை r ன்னு எழுதலாம். அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோ. அதுல இருந்து நம்ம பவருடைய ஃபார்முலாவும் மறுபடியும் பார்த்தா இங்க என்ன டிரைவ் பண்ணியோ அதே தான் மறுபடியும் இங்கேயும் வரும் பாரு. CH3COOH கரெக்ட்டா? இந்த CH3 நான் எப்படி எழுதுறேன் அப்படினா CH2H ன்னு நான் எழுதிக்கிறேன். ஏன்னா அந்த ஹைட்ரஜன் வெளில போய்டும், அதுதான். இத நான் என்ன பண்றேன்னா குளோரின் கூட நான் ரியாக்ட் பண்றேன்.
அந்த Cl2 தான் நான் ClClன்னு எழுதிக்கிறேன். ஏன் மேம் இப்படி எழுதுறீங்க? ஏன்னா இங்க பாருங்களேன், இங்க இருக்கிற இந்த குளோரினும் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் ரெண்டு பேரும் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. அப்போ மீதி இருக்கிற இந்த ஒரு குளோரின் தானே இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? CH2COOHல நோ டிஸ்டர்பன்ஸ் அட் ஆல். ஆனா அங்கதான் நமக்கு ஒரு குளோரின் வந்து ஆட் ஆயிடுச்சு. அதாவது அசிட்டிக் ஆசிட்ல ஒன் ஆஃப் த ஹைட்ரஜனை ஒரு குளோரின் வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, யார் சார் வாய்ஸ் வருதா? ஒரு நிமிஷம். இப்போ கரெக்டா ஆயிடுச்சா? இப்போ கரெக்டா இருக்கா? now clear yeah. so வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க வந்து என்ன ஆகுது? so we got this monochloroacetic acid as the product. ஓகேவா? சூப்பர். so இதோட நேமிங் ரியாக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த சாப்டர்ல 5வது ஒரு குவிஸ் கொஸ்டின் மட்டும் நான் வந்து கேட்டுறேன். so அந்த 5வது குவிஸ் கொஸ்டின் வந்து என்னது அப்படின்னா, okay yes, so that is பெர்கின்ஸ் ரியாக்ஷன்ல ப்ராடக்ட் யாரு? பெர்கின் ரியாக்ஷன்ல ப்ராடக்ட்ஸ் யாரு? அதுல 2 ப்ராடக்ட்ஸ் வரும். சோ ப்ராடக்ட்ஸ் யாரு? ஓகே சூப்பர். சோ இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த குவிஸ் क्वेश्चंसக்கு வந்து எனக்கு அழகா கம்பைல் பண்ணி உங்க பேரோட போட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. I will give you the PDF. Also let me know how was the class. இந்த கிளாஸ் எப்படி போச்சு அப்படிங்கறத சொல்லுங்க. அடுத்த கிளாஸ்ல நான் வந்து என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஆல்டால் கண்டென்சேஷன் அண்ட் கிராஸ்ட் ஆல்டால் கண்டென்சேஷனை நான் லைவ்ல வந்து சொல்லி தர போறேன். அதுக்கப்புறமா பாத்தீங்க அப்படின்னா கேனிசாரோ ரியாக்ஷன் இந்த சாப்டர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கேனிசாரோ ரியாக்ஷன் சொல்லி தர போறேன். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்டரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தர போறேன். அது மட்டும் இல்லாம there is going to be இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய டாப் கன்வர்ஷன்ஸ் லைவ் வர போறேன். இப்போ மேம் எங்களுக்கு அடுத்து இந்த சாப்டர் சொல்லித்தாங்க இல்ல அந்த சாப்டர் சொல்லித்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் பர்டிகுலர் சாப்டர் வந்து லைவ் வேணும் அப்படின்னா அதையும் let me know in the comment section. வீக் குவிஸ் வேணும் மேம், 1 மார்க் கொஸ்டின் சொல்லித்தாங்க மேம், கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும் அதெல்லாம் நம்ம புக்கை வச்சு ரீகால் பண்ணலாம் மேம். இந்த மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் let me know in the comment section. ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு டைம் சேவ் ஆச்சா? உங்களுக்கு புரிஞ்சுதா? இன்னைக்கு ஒரு 1 hour படிச்சோம் இல்லையா? ஸோ எப்படி போச்சு அப்படிங்கிறத let me know in the comment section. நான் இப்போ என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இதோடைய PDF இமீடியட்டா உங்க எல்லாருக்கும் கொடுத்துடுறேன். ஓகே, I will give you the PDF immediately. MV SAT-க்கு ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னையில அடையார், தாம்பரம், வேளச்சேரி, அதுக்கப்புறமா பேரூர், பெரங்கலத்தூர்லாம் வேதாந்து லேர்னிங் சென்டர் பிரான்ச் இருக்கு. மதுரை, திருச்சி அண்ட் கோயம்புத்தூர்லயும் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தீமின்னல் பேட்ச்ல ஆகஸ்ட் 15 அன்னைக்கு கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. பயங்கர ஆஃபர் பிரைஸ்ல உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, குவார்டர்லி பேட்ச் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, கைடு யாருக்கெல்லாம் வரலையோ உங்களுடைய ஆர்டர் ஐடியை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் அனுப்புறேன். கைடு எப்போ வரும் அப்படிங்கறதையும் பார்த்து சொல்றேன். ஓகேவா? உங்களுடைய கைடு ஆர்டர் நம்பர் அதையும் வந்து அனுப்பிச்சு விடுங்க. சரியாடா? ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷன்ல நம்ம திருப்பி மீட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். டாடா, பாய், தேங்க்யூ.